ஆளுநருடைய உரைக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசி வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். விவாதத்திற்கு பதில் உரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் உணர்வோடும் உயிரோடும் கலந்துவிட்ட அன்னை தமிழ் மொழிக்கு இனிய வணக்கம். பார்ப்போற்றும் வகையில் மூவேந்தர் கொடிகட்டி ஆண்ட தமிழ்நாட்டுக்கு கம்பீர வணக்கம். இறுதி மூச்சு நிற்கும் வரை சுயமரியாதை சுடவழியாக சுற்றி சுழன்ற பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு திராவிட வணக்கம். இனம் காக்க 75 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் பேரியக்கத்தை உருவாக்கிய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணாவுக்கு அன்பான வணக்கம். 50 ஆண்டு காலம் இயக்கத்தை நடத்தி 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி, எங்களை எல்லாம் ஆளாக்கிய தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு கனிவான வணக்கம். தமிழும் தமிழ்நாடும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தான் எங்களை எந்நாளும் இயக்கிக் கொண்டிருக்கும் இயங்கு சக்திகள். 5ம் நம்மை இயக்கிக் கொண்டிருப்பதால் தான் உற்சாகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தலைசிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை நாம் அடைய இந்த உன்னத தலைவர்கள் போட்டு தந்த வழித்தடம்தான் அதற்கு காரணம். திராவிட மாடல் வழித்தடத்தில் நாம் இயங்கிக் கொண்டிருப்பதால் தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியவில்லை, தடுக்கவும் முடியாது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவனை மறைக்க முடியாது. ஒரு காலத்தில் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று நாமே முழங்கினோம். இன்று தெற்கு வளர்கிறது, வடக்கிற்கும் சேர்த்து தெற்கு வாரி வழங்குகிறது. எந்த அளவுக்கு நாம் வளர்ந்துள்ளோம்? இத்தகைய தகுதியும் பெருமையும் தமிழ்நாட்டிற்கு எதனால் சாத்தியமானது? திராவிட இயக்கத்தினால்தான். ஆட்சி என்பது வெறும் அதிகாரம் அல்ல, கொள்கையை செயல்படுத்தும் களம் என்று மாற்றி காட்டியவர்கள்தான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும். இன்னாருக்கு மட்டுமே இன்னது என்பதை மாற்றி எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்துக்களை அரசியல் களத்தில் விதைத்தார் தந்தை பெரியார். அதனை ஆட்சி நிர்வாகத்தில் செயல்படுத்தியவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும். அதே கோட்பாட்டை இன்றைய நவீனகால சிந்தனைகளோடு இணைத்து திராவிட மாடல் ஆட்சியை உங்கள் அனைவரது பேராதரவுடன் நான் நடத்தி வருகிறேன். நான் என்றால் தனிப்பட்ட நான் அல்ல, அப்படி எப்போதும் நான் கருதியது இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று நான் பொறுப்பேற்கும் போது அதை அந்த சொல்லை உச்சரித்த அடியேன் நான் தான். உச்சரிக்க வைத்தவர்கள் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளையும் உள்ளடக்கிய தமிழ்நாட்டு மக்கள். அந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து செயல்பட்டு வருகிறேன். என் மனசாட்சிப்படி நான் செயல்பட்டு வருகிறேன். எடுத்துக்கொண்ட பதவி பிரமாண உறுதிமொழிக்கு உண்மையாக நான் ஆட்சி செய்து வருகிறேன். இன்னும் சொன்னால், தந்தை பெரியாரின் வாரிசாக, பேரறிஞர் அண்ணாவின் வாரிசாக இருப்பவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு வருகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் என்று இருந்து ஆட்சி செய்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நான் ஆட்சி நடத்தி வருகிறேன்.
இதுதான் கலைஞருக்கும் பெருமை, அவர் மகனான இந்த ஸ்டாலினுக்கும் பெருமை என்பதை உணர்ந்தவன் நான். 14 வயதில் தமிழ் கொடி ஏந்தி 95 வயது வரையிலும் அதனை உயர்த்தி பிடித்திருந்த தமிழ்நத் தலைவர் கலைஞருக்கு இது 100ஆண்டு விழா கொண்டாடும் ஆண்டு. இந்த ஆண்டில் அவரது உயிரினும் மேலான இயக்கமாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கிறது என்பதுதான் எனக்கு கிடைத்த பெருமை. பெருமைமிகு கலைஞரின் 100ஆண்டில் வேப்புமிகு திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிறப்புமிகு தகுதியால் மகிழ்ச்சிமிகு மனநிலையில் இந்த மாமன்றத்தில் நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன். இத்தகைய நிகழ்ச்சிமிகு ஆண்டின் தொடக்கத்தில் கடந்த 12ஆம் நாளன்று மாண்புமிகு ஆளுநர் உரையுடன் 2024-25ஆம் ஆண்டுக்கான பேரவை நடவடிக்கைகள் தொடங்கியிருக்க வேண்டும். ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரையாற்றுவது என்பது சட்டமன்ற மரபு. அரசின் கொள்கை அறிக்கையாக அமைச்சரவை தயாரித்து தருவதை அப்படியே இந்த மன்றத்தில் வாசிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை. ஆனால் ஆளுநர் அவர்கள் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தை பயன்படுத்திக் கொண்டாரோ என்று கருதும் வகையில் நடந்து கொண்டார். இது எங்களை அல்ல, 100ஆண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தையே அவமானப்படுத்தும் செயல் அல்லவா? கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் அலட்சியப்படுத்தும் காரியம் அல்லவா? மக்களாட்சி மாண்புக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அரசியல் சட்டத்தை மீறி தான் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு மாறாக செயல்படுவது அல்லவா? எங்களை பொறுத்தவரை இதுபோன்று எத்தனையோ தடைகளை உடைத்து எழுந்து வந்தவர்கள். தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைக்கும் தடந்தோள்கள் உண்டு என்பதை 75 ஆண்டுகளாக மெய்ப்பித்து காட்டி வரும் இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவன் என்ற தகுதியோடு சொல்கிறேன். நான் ஸ்டாலின், அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பாசிசத்தை, எதேச்ச அதிகாரத்தை இந்தியாவில் நெஞ்சுயர்த்தி எதிர்கொண்டு இருக்கும் நாம் இதுபோன்று சிறுபிள்ளை விளையாட்டு செயல்களை பார்த்து பயந்துவிட மாட்டோம். போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், எவரவரினும் நில்லேன், அஞ்சேன் என்பதுதான் இவர்களுக்கு நான் சொல்லும் பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழைப்பு உழைப்பு உழைப்பு. தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை பாராட்டினார். எங்களுக்கு இப்படித்தான் உழைக்க கற்றுக் கொடுத்தார். அந்த உழைப்பால் தான் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உயர்வுக்கு காரணமான அவை முன்னவர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அரசு துறை செயலாளர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் என்ற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் கையில் முதலமைச்சர் என்ற பொறுப்பு 33 மாதங்கள் ஆகிறது. இவை முன்னேற்ற மாதங்கள், சாதனை மாதங்கள். இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு 9 விழுக்காடு பங்கை தருகிறது தமிழ்நாட்டின் பொருளாதார வளம். இது திராவிட மாடல் ஆட்சியின் முதல் சாதனை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அளவில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கிறது. இது 2வது சாதனை. ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி 7.24 விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது 8.19 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. இது 3வது சாதனை. இந்திய அளவில் பணவீக்கமானது 6.65 விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் அது 5.97 விழுக்காடாக குறைந்துள்ளது. இது 4வது சாதனை. ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இது 5வது சாதனை. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில்
முதலிடம் வகிக்கிறது. இது 6வது சாதனை. தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக 14வது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை 3வது இடத்திற்கு உயர்த்தி உள்ளோம். இது 7வது சாதனை. கல்வியில் 2வது இடத்திற்கு தமிழ்நாட்டை உயர்த்தியது இந்த ஆட்சியின் 8வது சாதனை. புத்தாக்க தொழில்கள் வரிசையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பது 9வது சாதனை. இளைஞர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்டோர் ஆகியோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து வருவதாக சொல்லத் தொடங்கியிருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் 10வது சாதனை. இந்த 10 மட்டுமல்ல, இந்தியாவின் தென் மூலையில் ஒரு ஆட்சி நடக்கிறது. அதன் திட்டங்களை தெரிந்து வந்து நம் மாநிலத்தில் செயல்படுத்துங்கள் என்று பல்வேறு மாநிலங்களை சார்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் இங்கு வந்து பார்த்து செல்வதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் வரலாற்று சாதனை. இப்படி இன்று முழுவதும் என்னால் பட்டியலிட்டுக் கொண்டே இருக்க முடியும். ஆனால் நேரம் போதாது. இந்த சாதனைகளுக்கெல்லாம் மகுடம் சுட்டுவது போல் ஒரு சாதனை இருக்கிறது. அதுதான் மிக மிக முக்கியமானது. நமது ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ந்து வருவதை பார்த்து நம் இன எதிரிகளுக்கு பொறாமையும் கோபமும் வருகிறது அல்லவா? அதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் மாபெரும் சாதனை என்பதை பெருமையுடன் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆதிக்க குவியலை அகற்றுவதும் அடிமை பள்ளத்தை நிரப்புவதும் இவர்களது கோபத்துக்கு காரணம். அந்த கோபத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் காட்டுகிறார்கள். அரசியல் சட்ட பதவியில் இருக்கும் ஆளுநரும் அதற்கு விதிவிலக்கல்ல. அதற்கு நாம் அமைதியாக இருக்க முடியாது. நாட்காட்டியில் நகரும் ஒவ்வொரு நாளும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் நாளாக அமைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஒவ்வொரு முறை நான் கையெழுத்து போடும் போதும் இதனால் பயன்பெறப் போகும் லட்சக்கணக்கான மக்களின் முகங்களை பார்க்கிறேன். சில திட்டங்களின் பெயரை சொல்லி இதன் மூலமாக எத்தனை லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்று எனது செயலாளரிடம் கேட்டேன். அவர்களின் பதில் எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. மாதந்தோறும் 1000 ரூபாயை கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக 1,15,16,292 மகளிர் பெறுகிறார்கள். விடியல் பேருந்து பயண திட்டம் மூலமாக 445 கோடி முறை பயணித்து பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் பயனடைந்தவர்கள் 1 கோடி பேர். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 16 லட்சம் பிள்ளைகள் வயிறார உணவு உண்கிறார்கள். நகைக்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் 13,12,000 பேர். கூட்டுறவு கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் 1 லட்சம் பேர். மூவலூர் ராமாமிர்தம்மையார் புதுமை பெண் திட்டப்படி 2 ஆண்டுகளுக்கு 4,81,075 மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிறார்கள். நான் முதல்வன் திட்டத்தில் 2 ஆண்டுகளில் 28 லட்சம் இளைஞர்கள் பயனடைந்துள்ளார்கள். இல்லந்தடி கல்வி திட்டத்தில் 24,86,000 பள்ளி பிள்ளைகள் பயனடைந்திருக்கிறார்கள். 62,40,000 குடும்பங்கள் புதிய குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளது. 2 லட்சம் உழவர்கள் புதிய மின் இணைப்பு பெற்றுள்ளார்கள். உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை 30 லட்சம் முதியோர் மாதந்தோறும் பெறுகிறார்கள். உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை 5 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் மாதந்தோறும் பெறுகிறார்கள். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தால் பயனடைந்தவர்கள் 42,33,000 பேர். முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீடு தொகை உயர்ந்த பிறகு பயன்பெற்றவர்கள் 20,55,000 பேர். மீன்பிடி கால உதவித்தொகை பெற்றவர்கள் 4,86,000 பேர்.
மீன்பிடி இல்லாத கால உதவித்தொகை பெற்றவர்கள் 5,15,000 பேர். நம்மை காக்க 48 திட்டத்தால் பயனடைந்தவர்கள் 2 லட்சம் பேர். முதல்வரின் முகவரி திட்டத்தினால் பயனடைந்தவர்கள் 19,69,000 பேர். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலமாக பலனடைந்தவர்கள் 3,40,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட 45 லட்சம் குடும்பங்களுக்கு 6,000, 1,000 என நிவாரணத் தொகை வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த 33 மாதங்களில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று 6,569 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிகளை லட்சக்கணக்கான மக்களுக்கு வழங்கியுள்ளேன். இப்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு இல்லந்தோறும் உதவி செய்து வரும் ஆட்சிதான் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி. ஒவ்வொரு தனி மனிதனின் கோரிக்கையும் கேட்டு நிறைவேற்றி கொடுக்கும் ஆட்சி இது. இவையெல்லாம் வெறும் எண்ணிக்கை அல்ல, இவையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியின் எண்ணங்கள். தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த ஆட்சி நடைபெற்று வருவதன் அடையாளங்கள். மகளிருக்கு உரிமை தொகை, விடியல் பேருந்து திட்டத்தின் மூலமாக பெண்ணினத்தின் பொருளாதார சமூக நிலை உயர்கிறது. தன்னம்பிக்கையும் தற்சார்பு நிலையும் அவர்கள் அடைகிறார்கள். பெண்களின் சமூக பங்களிப்பு 40 விழுக்காட்டிலிருந்து 65 விழுக்காடாக உயர்ந்து விட்டது. உயர்கல்வி பெற வரக்கூடிய அரசு பள்ளி மாணவியருக்கு உதவித்தொகை தருவதன் மூலமாக 34 விழுக்காடு மாணவிகள் அதிகமாக கல்லூரிகளை நோக்கி வந்துள்ளார்கள். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக உயர் நிறுவன வேலைகளில் சேருவதற்கு இளைஞர்கள் தகுதி பெற்று விட்டார்கள். பன்னாட்டு செஸ் ஒலிம்பியாட், கேலோ இந்தியா போட்டிகளை நடத்தியதன் மூலமாக விளையாட்டு ஆர்வம் அதிகமாகிவிட்டது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கப்பட்டு வருவதன் மூலமாக கற்பகிரகத்தில் சமத்துவம் நுழைய தொடங்கிவிட்டது. பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, சமூக முன்னேற்றத்தையும் சேர்த்து கொடுத்து வருகிறோம். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியலின் அடித்தளத்தில் அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்பதை உள்ளடக்கி எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் கொள்கையை உருவாக்கி அதன் தடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியானது செயல்பட்டு வருகிறது. அதனால்தான் இந்தியாவின் முன்னணி பத்திரிகைகள் மட்டுமல்ல, உலகளாவிய பத்திரிகைகளை கவனத்தை ஈர்த்து அவர்களது பாராட்டை பெறும் அரசாக கழக அரசு இயங்கி வருகிறது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை முதல் பக்கத்தில் பாராட்டியுள்ளது. 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை விட 2023ஆம் ஆண்டு திமுக ஆட்சி சிறப்பாக கையாண்டது என்று தி இந்து ஆங்கில நாளேடு பாராட்டியது. பசுமை சுற்றுச்சூழல் திட்டங்களை சிறப்பாக கையாண்டு வருவதாக தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் புகழ்ந்துள்ளது. புத்தாக்க நிறுவனங்கள் மூலமாக பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறது தமிழ்நாடு என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்கிறது. மிக்ஜாம் புயலின் போது அரசு இயந்திரம் துரிதமாக செயல்பட்டதை டெக்கான் கிரானிக்கல் பாராட்டியது. காலை உணவு திட்டத்தை பாராட்டிய தினத்தந்தி நாளிதழ் அன்று காமராசர், இன்று மு.க. ஸ்டாலின் என்று தலையங்கள் தீட்டியது. மக்களை தேடி வரும் அரசு என்று பாராட்டியது தினகரன். முதலீட்டாளர்கள் மாநாட்டை பாராட்டியது தலையங்கம் தீட்டியிருக்கிறது தினமணி. கேலோ இந்தியா சாதித்து காட்டிய தமிழ்நாடு என்று எழுதியது இந்து தமிழ் திசை. இப்படி முன்னணி பத்திரிகைகள் பாராட்டியிருக்கின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவை அனைத்தும் கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலே சாதிக்கப்பட்டவை. மாநிலங்களவை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தும் ஒன்றிய அரசின் தவறான கொள்கைகளை நான் அதிகம் விவரிக்க தேவையில்லை, விரும்பவும் இல்லை. மாநில முதலமைச்சர்களே டெல்லிக்கு வந்து போராட்டம் நடத்தும் அவலத்தை பார்க்கிறோம். நாம் 2 பெரிய இயற்கை பேரிடரை சந்தித்தோம். அதற்கு கூட நிவாரணத் தொகை தரவில்லை. 30/6/2022 முதல்
ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை நிறுத்திவிட்டார்கள். இதனால் தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் இழப்பு. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு புதிய சிறப்பு திட்டங்களை தருவதில்லை. தமிழ்நாட்டுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையின் சோக கதையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மெட்ரோ ரயில் பணிகள் தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். மெட்ரோ ரயில் வேண்டாம் என்று கூறி மோனோ ரயிலுக்கு குடிபிடித்தவர்கள் இன்று மெட்ரோ ரயிலுக்கு வந்திருப்பதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு உங்களது ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தாலும் அதனை செயல்படுத்துவதற்கு நீங்கள் ஆட்சியில் இருந்த வரை முனைப்பு காட்டவில்லை. எங்களது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் பணி ஆணைகள் வழங்கப்பட்டது, ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, அனைத்து பணிகளும் தொடங்கப்பட்டது. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதி தொடர்பான கோரிக்கைகளை வைக்கிறேன். 6 நாட்களுக்கு முன்பு கூட பிரதமருக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதியிருக்கிறேன். இதற்கான ஒன்றிய அரசு நிதியை இதுவரை தராததால் இந்த முழு தொகையையும் மாநில அரசின் நிதியிலிருந்தும் மாநில அரசு வழங்கும் கடனிலிருந்து மட்டுமே இதுவரை செலவிடப்பட்டுள்ளது. இதுநாள் வரையில் பாஜகவோட கூட்டணியில் இருந்தபோது பேசாமல் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுதாவது பேசுகிறாரே என்ற அளவில் ஆறுதல் தருகிறது. இப்போது ஒன்றும் குறைந்து விடவில்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எங்களோடு இணைந்து ஒன்றிய அரசிடம் நிதி பெற குரல் கொடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதேபோல் நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் அரசாணை வெளியிடப்பட்டதா, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதா என்ற விவரங்களை கேட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களது தொகுதியில் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத 10 முக்கிய கோரிக்கைகளை அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுப்பி வைக்குமாறு நான் கடந்த 22/8/2022 அன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கேட்டுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் பெறப்பட்ட பணிகள் 7/10/2023 அன்று எனது தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டது. நடப்பாண்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 797 பணிகள் 11,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த அனுமதி வழங்கப்பட்டு அதில் 582 பணிகளுக்கு உரிய அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அவற்றில் 63 பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் உள்ள பணிகளுக்கு உரிய ஆணைகள் வழங்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் அளித்திருக்கக்கூடிய அவர் தொகுதியின் கோரிக்கைகளில் 5 கோரிக்கைகள் நடப்பாண்டில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவற்றில் 3க்கு உரிய ஆணைகள் வெளியிடப்பட்டு அதில் ஒரு பணி முடிக்கப்பட்டுள்ளது. 2 பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மீதமுள்ள 2 பணிகளுக்கு அரசாணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த அரசு சொல்வதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லும் என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பாபநாசம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் முனைவர் ஜவஹர்லா அவர்கள் ஆதிதிராவிடர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் சமூகத்தைச் சார்ந்த மக்கள் இஸ்லாத்தை தழுவினால் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை. இந்த முரண்பாட்டை உடனடியாக களைய வேண்டும் என ஒரு நீண்டகால கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். சமுதாயத்தின் அடித்தளத்தில் உள்ள ஆதிதிராவிடர், பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையின சமூகத்தினர் சமூக கல்வி மற்றும் பொருளாதார நிலைகளில் மேம்பாடு அடைவதற்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களையும் ஒடுக்கப்பட்ட நலிவடைந்த சிறுபான்மையின மக்களின் நலன்களில் என்றென்றும் பாதுகாத்து வரும் இந்த அரசு பேராசிரியர் திரு ஜவஹர்லா அவர்களின் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலனை செய்து சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து ஆவண செய்யப்படும் என்பதையும்
மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பதிலுரையில் முக்கியமான ஒரு அறிவிப்பையும் இம்மாமன்றத்தில் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கிராமப்புற விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கை ஏற்று கடந்த 2001ஆம் ஆண்டிற்கு முன் பல்வேறு அரசு திட்டங்களின் மூலம் கட்டப்பட்ட ஏறத்தாழ 2,50,000 வீடுகளை அடுத்த 2 ஆண்டுகளில் பழுது பார்க்கவும் புனரமைக்கவும் 2,000 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும்.